வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். 19 கிலோ எடை கொண்ட வணிக சிலிண்டரின் விலையில் ரூ. 203 அதிகரித்து ரூ. 2246.50 விலை நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. மேலும் வீட்டு உபயோக சிலிண்டரின் விலையில் எந்த ஒரு மாற்றம் இல்லை. தமிழகத்தில் 60 சுங்கச்சாவடிகளில் கட்டண உயர்வு அமலுக்கு வந்துள்ளது. தனியார் பள்ளிகளில் கட்டாய கல்வி உரிமை சட்டத்தின் கீழ் 25% ஒதுக்கீட்டில் சேர்வதற்கு வருகின்ற 20ஆம் தேதி முதல் விண்ணப்பிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. டெல்லியில் ஜெட் எரிபொருளின் விலை 2 மடங்கிற்கு மேல் உயர்த்தப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஜிமெயில் பயனர்கள் இனி தங்கள் மின்னஞ்சல் முகவரியை மாற்றிக்கொள்ள முடியும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாமக தேர்தல் அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. 22 கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு ஒரே நாளில் ரூ. 3040 அதிகரித்து ஒரு சவரன் ரூ. 1,12,400 ஒரு கிராம் 14,050 விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இதனை அடுத்து ஒரு கிராம் வெள்ளியின் விலை கிராமிற்கு ரூ. 15 அதிகரித்து ஒரு கிராம் வெள்ளி ரூ. 265 விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. போர் காரணமாக ஐக்கிய அரபு அமீரகத்தில் ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் எரிபொருள் விலை 70% வரை உயர வாய்ப்புள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வருகின்ற 4ஆம் தேதி மயிலாப்பூரில் பிரச்சாரம் செய்ய உள்ளார் என்று தகவல் வெளியாகியுள்ளது. சீனாவில் தயாரிக்கப்பட்ட சிசிடிவி கேமராக்களை இன்று முதல் விற்பனை செய்ய மத்திய அரசு தடை விதித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. சென்னையில் இன்று முதல் சிமெண்ட் மற்றும் இரும்பு விலை உயர்த்தப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வளைகுடா போருக்கு மத்தியில் பிரெண்ட் கச்சா எண்ணெயின் விலை 59% உயர்த்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வருகின்ற ஏப்ரல் 3 மற்றும் 4 ஆகிய தேதிகளில் தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை 2 முதல் 3% வரை உயர வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது. உடுப்பி முழுமையான எழுத்தறிவு பெற்ற மாவட்டமாக மாற உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தெலுங்கானாவில் 5.6 ஜிகாவாட் திறன் கொண்ட சூரிய மின்தகடு உற்பத்தி ஆலை தொடங்கி வைக்கப்பட்டுள்ளது. இண்டிகோ விமான நிறுவனத்தின் புதிய தலைமை செயல் அதிகாரியாக வில்லியம் வால்ஸ் அவர்கள் நியமனம் செய்யப்பட்டுள்ளார். இந்தியாவின் 2வது செமி கண்டக்டர் ஆலையை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் திறந்து வைத்துள்ளார். திருச்சியில் வருகின்ற ஏப்ரல் 2ஆம் தேதி தவிக தலைவர் விஜய் அவர்களின் பிரச்சார கூட்டத்திற்கு அனுமதி கேட்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. பண்ணாரியம்மன் சுவாமி கோவிலில் குண்டம் திருவிழாவில் ஒன்றிய இணை அமைச்சர் எல். முருகன் அவர்கள் தீ மிதித்து நேர்த்திக்கடன் செலுத்தினார். கேரளா, அசாம் மற்றும் புதுச்சேரி மாநிலங்களில் சுமார் 2,30,000 வாக்காளர்களுக்கு வீட்டில் இருந்தபடியே வாக்களிக்கும் வசதியை வழங்கியதாக தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. சட்டமன்ற தேர்தலை ஒட்டி முதற்கட்டமாக 3,32,231 அலுவலர்களுக்கு தேர்தல் பயிற்சி வழங்கப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. 82 லட்சம் ரூபாய் வரி பாக்கி புகாரில் ஜெயலலிதா அவர்களின் ஹைதராபாத் இல்லத்தை ஹைதராபாத் மாநகராட்சி நிர்வாகம் முடக்கியது. முதலமைச்சர் மு. க. ஸ்டாலின் அவர்கள் திருவாரூரில் நேற்று தேர்தல் பரப்புரையை தொடங்கினார். பாமக நிறுவனர் ராமதாஸ் அவர்களின் தரப்பில் தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்கள் பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது. தவிக தலைவர் விஜய் அவர்களிடம் 404 கோடியில் அசையும் சொத்துக்கள் உள்ளது என்று பெரம்பூர் தொகுதியில் விஜய் அவர்கள் தாக்கல் செய்துள்ள வேட்புமனுவில் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சிபிஎஸ்இ சி-டெட் 2026 தேர்வு முடிவுகள் வெளியானது. ஐபிஎல் 2026 சீசன் அசாமில் நேற்று நடந்த லீக் போட்டியில் RR அணி 8 விக்கெட் வித்தியாசத்தில் சிஎஸ்கே அணியை வீழ்த்தியது. காரைக்குடியில் நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் வேட்புமனு தாக்கல் செய்தார். தமிழ்நாட்டில் இதுவரை மொத்தமாக 296 கோடி ரூபாய் பணம், பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் தகவல் தெரிவித்துள்ளது. திமுக கூட்டணியில் உள்ள விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது. நாடாளுமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் வேட்பாளரை ஆதரித்து பிரச்சாரம் செய்வதற்காக 2 நாள் பயணமாக கேரளா வருகை தர உள்ளார் என்று தகவல் வெளியாகியுள்ளது. கடந்த டிசம்பர் மாதம் நடைபெற்ற டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 முதன்மை தேர்வு முடிவுகள் வெளியானது. தவிக தலைவர் விஜய் அவர்கள் பெரம்பூரில் வேட்புமனு தாக்கல் செய்தார். வேட்பாளர் பட்டியலை சசிகலா அவர்கள் வெளியிட்டுள்ளார். கொளத்தூர் தொகுதியில் முதலமைச்சர் மு. க. ஸ்டாலின் அவர்கள் வேட்புமனு தாக்கல் செய்தார். எரிசக்தி தட்டுப்பாட்டை தவிர்க்க அவசரகால நடவடிக்கையாக அடுத்த 60 நாட்களுக்கு ரேஷன் கடைகள் மூலம் மீண்டும் மண்ணெண்ணெய் வழங்க ஒன்றிய அரசு உத்தரவிட்டுள்ளது.
ஹார்முஸ் ஜலசந்தியை கடந்து மேலும் 2 LPG கப்பல்கள் இந்தியா நோக்கி பயணித்து வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. மேற்கு ஆசியாவில் நிலவும் போர் பதற்றங்களுக்கு இடையே கடல்சார் பாதுகாப்பை உறுதி செய்வது குறித்து பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மற்றும் சவுதி அரேபிய இளவரசர் பேச்சுவார்த்தை நடத்தினார் என்று தகவல் வெளியாகியுள்ளது. சட்டப்பேரவை தேர்தலுக்கான தேர்தல் அறிக்கையை திமுக நேற்று வெளியிட்டுள்ளது. தமிழக சட்டப்பேரவை தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் நேற்று தொடங்கியது. தவேக தலைவர் விஜய் அவர்கள் 234 தொகுதிகளுக்கான வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டுள்ளார். தமிழ்நாடு புதுச்சேரி பார் கவுன்சிலுக்கு இன்று முதன்முறையாக QR கோடு முறை அறிமுகப்படுத்தப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. சென்னை முகப்பேறு கோல்டன் காலனியின் 3வது குறுக்கு தெருவில் உள்ள வீட்டில் பதுக்கி வைத்திருந்த 1,22,00,000 ரூபாய் பணம் தேர்தல் பறக்கும் படையினரால் பறிமுதல் செய்யப்பட்டது. NDA கூட்டணியில் தமிழ் மாநில பகுஜன் சமாஜ் கட்சிக்கு திருவிக நகர் தொகுதி ஒதுக்கப்பட்டுள்ளது. மேற்கு வங்கத்தின் 294 தொகுதிகளிலும் தனித்து போட்டியிட காங்கிரஸ் கட்சி முடிவு செய்துள்ளது. சென்னை திருவிக நகரில் அதிமுகவின் சின்னத்தில் தமிழ் மாநில பகுஜன் சமாஜ் கட்சி தலைவர் பொற்கொடி அவர்கள் போட்டியிடுகிறார். உத்தரப்பிரதேசத்தின் நொய்டா சர்வதேச விமான நிலையத்தின் முதல் கட்டத்தை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் திறந்து வைத்தார். தேமுதிக போட்டியிடும் 10 தொகுதிகளின் வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது. வேட்புமனு தாக்கல் செய்யும் போது கடைபிடிக்க வேண்டிய விதிமுறைகள் வெளியிடப்பட்டுள்ளது. சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திமுக வேட்பாளர் பட்டியலை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வெளியிட்டார். போடி தொகுதியில் திமுக வேட்பாளராக O. பன்னீர்செல்வம் அவர்கள் அறிவிக்கப்பட்டுள்ளார். தருமபுரி நகராட்சியில் 82 கோடியில் 2ஆம் கட்ட பாதாள சாக்கடை திட்ட பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நெல்லை தூத்துக்குடி மாவட்ட பள்ளி கல்லூரிகளின் NCC மாணவர்கள் 300 பேருக்கு துப்பாக்கி சுடும் பயிற்சி நடைபெற்றது. 25 ஆண்டுகளில் முதல் முறையாக தனது தங்க இருப்பை ரஷ்யா விற்க தொடங்கியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழகத்தில் 1 முதல் 9ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்களுக்கு ஏப்ரல் 17ஆம் தேதி முதல் கோடை விடுமுறை விடப்பட உள்ள நிலையில் ஜூன் 4ஆம் தேதி பள்ளிகள் மீண்டும் திறக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. MBBS தேர்வுகளை நடத்தும் பணிகளில் ஈடுபட்டுள்ள பேராசிரியர்களுக்கான படிகளை உயர்த்தி வழங்குமாறு அரசு மருத்துவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். QS சர்வதேச பல்கலைக்கழகங்களின் பாடப்பிரிவு தரவரிசை பட்டியலில் பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப பிரிவில் VIT பல்கலைக்கழகம் உலக அளவில் 119வது இடத்திற்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.